அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் 3 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள். நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். இன்னும் 2 வாரங்களுக்குள் அனுர அரசு திட்டமிட்டிருக்கும் அதிரடி நடவடிக்கை சிறைக்கு செல்ல போகும் முக்கிய புள்ளி. அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, 4 படுகாயம். 56 பில்லியன் கிலோகிராம் சீனி இறக்குமதி, கைத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. நுவரெலியா பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் விபத்து. தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் விசாரணையில் வெளியான தகவல். கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய நிலவரம். செம்பியன் பெற்ற கடற்கரையில் மீனவர்களிடையே முறுகல் நிலை. தொடர்பென விரிவான செய்திகள். 4.2 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையர் உட்பட 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் குறித்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டமாக 4ஆம் நாளான நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 17க்கும் மேற்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்தும் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நுண்நிதி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலக்கி தெரிவித்துள்ளார். அதன்படி இது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்மொழிய பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிலக்க தலைமையில் உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நுண்நிதி கடன் பிரச்சினை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய அரசியல்வாதியொருவர் இன்னும் 2 வாரங்களில் சிறைக்கு செல்ல போவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்களுக்கும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட பலர் உள்ளனர். அவர்களை விரைவில் சிறைச்சாலைக்கு அனுப்ப நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 63வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கார் ஒன்று டிப்பர் வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது காரில் பயணித்த 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டில் 112 பில்லியன் பெறுமதியான 56 பில்லியன் கிலோகிராம் சீனி இறக்குமதி செய்யப்பட்டதாக கைத்தொழில் மற்றும் நிறுவன மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2025 ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் மட்டும் 140 மில்லியன் கிலோகிராம் சீனி இறக்குமதி
செய்யப்பட்டதாக கூறிய அமைச்சர் அதற்காக 240 மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிறுவனங்களில் 23,600 மெட்ரிக் டன் சீனி மற்றும் 23,50,000 லிட்டர் எத்தனால் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லங்கா சுகர் பிரைவேட் லிமிடெட், கலோயா பிளான்டேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், கிங்குரான சுகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் கந்தலே சுகர் கம்பெனி என 4 அரசுக்கு சொந்தமான சீனி நிறுவனங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிங்குரான சுகர் இண்டஸ்ட்ரி கம்பெனி மற்றும் கந்தலே சுகர் கம்பெனி ஆகியவை தற்போது செயற்பாட்டில் இல்லை என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா உடப்புசிலாவ பிரதான வீதியின் புரூக் சைட் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் இதில் ஒரு சிறுவர், ஒரு பெண் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் அடங்குவதாக ராகலை காவல்துறையினர் தெரிவித்தனர். மகியங்கனை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் இன்று காலை T56 துப்பாக்கியால் கழுத்தில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்தவர் சப் இன்ஸ்பெக்டர் அத்தநாயக்க முதியன் செலாக்கி உபசேன அத்தநாயக்க, வயது 57 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மகியங்கடை காவல் நிலையத்தில் பணியாற்றிய அவர் இன்று காலை தனது வீட்டிலிருந்து வேலைக்கு வந்ததாகவும் சில உத்தியோகபூர்வ பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி ஆயுத வெளியீட்டு பதிவேட்டில் பதிவு செய்துள்ளதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் 30 தோட்டாக்கள் கொண்ட ஆயுதம் மற்றும் ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டு மகியங்கனை போலீஸ் நிலையத்தில் உள்ள உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அடுத்த அறைக்கு சென்றுள்ளார். அங்குள்ள படுகையில் படுத்துக்கொண்டு காலை 8:55 மணியளவில் தன்னை தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 40.49 புள்ளிகளால் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் இன்று 17,394.45 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த புரள்வானது இன்றைய தினம் 4.2 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேட்டு பகுதியில் மீனவர்களுக்கிடையே இன்று முற்பகல் 11 மணியளவில் முறுகல் நிலை ஏற்பட்டது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேட்டு சென்ட் பிலிப் நேரியார் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொதுச்சபை செம்பியன்பேட்டு பகுதியில் உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்வதாக ஒரு தீர்மானத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்துக்கு பின்பு குறித்த பிரதேசத்தில் உழவு இயந்திரத்தை பாவித்து கரவலை தொழில் செய்து வந்தவர்களை அதிகாரிகளின் உதவியுடன் சென்ட் பிலிப் நேரியர் கடத்தொழிலாளர் சங்க நிர்வாகம் அகற்றி வந்தனர். இந்நிலையில் சில நாட்களாக செம்பியன்பேட்டு கடற்பிரதேசத்தில் சிலர் உழவு இயந்திரம் கொண்டு மீண்டும் கரைவலை தொழிலை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டு எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் கடத்தொழிலாளர் சங்க நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் போலீசார் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுடன் குறித்த கரவலை வாடிகளுக்கு இன்று விஜயம் செய்தனர். இதன்போது ஆவணங்களை பரிசோதித்த கடத்தொழில் பரிசோதகர் முறையான அனுமதி பெறவில்லை என்பதனை சுட்டிக்காட்டியதுடன் கடத்தொழில் சங்கத்தின் தீர்மானத்துக்கு அமைய உடனடியாக குறித்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பணித்ததுடன் உழவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்ய முடியாது என தெரிவித்தனர். மேற்கொண்ட பிரதேசத்தில் உழவு இயந்திரம் பாவித்து சட்டவிரோதமாக தொழில் புரிந்தால் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் குறித்த பரிசோதகர் எச்சரித்துள்ளார். உழவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதால் சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கடத்த ஆவணங்கள் அழிந்து வருவதாகவும் அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.